Selected point number 1119. Practice makes man perfect. அப்படின்னா இந்த பயிற்சின்றது மனிதனை பர்ஃபெக்ட் பண்ணிடும். प्रैक्टिस नहीं कैसे दे सकती है? सर्च लाइट प्रैक्टिस नहीं है. सर्च लाइट देने की प्रैक्टिस नहीं है तो कैसा दे सकते? அவங்க கேக்குறாங்க, பாபா சர்ச் லைட் குடுக்கற பிராக்டிஸ் கிடையாது, அப்போ எப்படி குடுக்கிறது? कैसे दे सकेंगे? ओहो, रोटी बनाने की प्रैक्टिस नहीं है तो कैसे रोटी बने? பாபா சொல்றாங்க, ஓஹோ, இப்போ ரோட்டி இப்போ சப்பாத்தி பண்ற பிராக்டிஸ் இல்ல, எப்படி சப்பாத்தி பண்றது சமைக்கிறது? बनाते हैं कि नहीं? அத ரெடி பண்றீங்களா இல்லையா? जब पैदा हुए थे तो रोटी बनाना जानते थे? எப்போ நீங்க ஜென்மத்தை எடுத்திருந்தீங்களோ அப்போ உங்களுக்கு ரொட்டி சமைக்கிறது தெரிஞ்சிருந்ததா? हैं? जानते थे पैदा हुए थे तब? எப்போ நீங்க ஜென்ம எடுத்துக்கிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ரொட்டிய சமைக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருந்ததா என்ன? तो प्रैक्टिस की ना? அப்போ பிராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா? प्रैक्टिस करने से ही परफेक्ट बनेगी ना? பிராக்டிஸ் பண்றதுனால தானே பர்ஃபெக்ட் ஆகுவீங்க. प्रैक्टिस मेक्स ए मैन परफेक्ट. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். प्रैक्टिस ही मनुष्य को परफेक्ट बनाती है. இந்த பயிற்சி தான் மனிதனை பர்ஃபெக்ட் ஆக்குது, பரிபக்வம் ஆக்குது. अभ्यासेन तो कौन्तेय, அபியாசேன தோ கௌந்தேய. कृष्ण ने கிருஷ்ணரு जवाब दिया अर्जुन को. பதில் கொடுத்தாங்க அர்ஜுனனுக்கு. हे अर्जुन, ஹே அர்ஜுன், ये मन बड़ा चंचल है, இந்த மனசு ரொம்ப சஞ்சலமானது, ये बस में नहीं आता, இது வசத்துக்கு வர்றதில்ல, लेकिन ஆனா बस में किया जा सकता है. कैसे? வசப்படுத்திக்கலாம். எப்படி? बार बार अभ्यास करो அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணு, तो बस में आ जाएगा. அப்போ அது வசத்துக்கு வந்துடும். तो 63 जन्म अभ्यास किया, அப்போ 63 ஜன்மங்கள் பிராக்டிஸ் பண்ணீங்க. मन को इस राजा में डुबाने का, उस राजा में डुबाने का. 63 ஜன்மம் என்ன பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ராஜால மூழ்க வைக்கிறது, இந்த ராஜால புத்திய மூழ்க வைக்கிறது, इस रानी में डुबाने का, उस रानी में डुबाने का. இந்த ராணில மூழ்க வைக்கிற விஷயம் அந்த ராணில மூழ்க வைக்கிறதுனா புத்திய மூழ்க வைக்கிறது நடந்துட்டு இருந்தது. जिंदगी भर डुबका खाते रहे. பாபா சொல்றாங்க, முழு வாழ்க்கை இப்படியே தான் மூழ்கிட்டு இருந்தீங்க. अंत समय में कौन याद आया? பாபா சொல்றாங்க, கடைசி நேரத்துல யாரோட நினைவு வரும்? है? पुरुषों को कौन याद आता है? ஆண்களுக்கு யாரோட நினைவு வருது? वही पत्नी याद आ जाती. அவங்களோட மனைவி स्त्री நினைவு வந்துடுறாங்க. याद आती है பெண்ணு நினைவு வந்தாங்கன்னா तो स्त्री का चोला मिल जाता. அப்போ பெண்ணினோட சரீரம் கிடைச்சிடுது पुरुष को ஆணுக்கு. और पत्नी को பிறகு வைஃபுக்கு अंत समय में கடைசியில पति की याद आ जाती. கணவனோட நினைவு வந்துடுது. तो पति का चोला पुरुष चोला मिल जाता. அப்போ ஹஸ்பண்டினோட சரீரம் கிடைச்சிடுது. अंत मते सुगति. அப்போ கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே என்னோட ஆதாரப்படிதான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும். ऐसे ही है. அதே மாதிரி தான் 63 जन्म हमने प्रैक्टिस किए है. 63 ஜென்மங்கள் நம்ம பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறோம். क्या என்ன क्या प्रैक्टिस किए है? என்ன பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறோம்? अनेकों में मन डुबाने की. நிறைய பேருக்குள்ள மனச ஈடுபடுத்துறது இல்லைன்னா மூழ்க வைக்கிறது. अब क्या करना है? இப்போ என்ன செய்யணும்? है जिसे एक को पहचाना है तुम्हारी मन बुद्धि ने, எந்த ஒருத்தரை உங்களோட மனபுத்தி தெரிஞ்சுக்கிட்டோ बस उसी की याद बार बार करो. அவ்வளவுதான், வெறும் அவங்களோட நினைவை அடிக்கடி செய்யுங்க. 63 जन्म की प्रैक्टिस 63 ஜென்மங்களினோட பிராக்டிஸ் आड़े आएगी, நடுவுல வரும், विघन डालेगी, தடைய போடும், माया के रूप में மாயாயினோட ரூபத்துல. बार बार भगा दो. அடிக்கடி தொருத்துங்க. है? बताते हैं? बताते हैं
அந்த மாதாஜி சொல்றாங்க இந்த தடைகள் கூடயும் ரொம்ப வருது. लेकिन बहुत आता है याद करने, लेकिन बहुत आते हैं। हाँ हाँ, तो 63 जन्म बहुत किया होगा। பாபா சொல்றாங்க ஆமா 63 ஜென்மங்களை நிறைய பண்ணிருப்பீங்க. किया होगा या नहीं? பண்ணிருப்பீங்களா இல்லையா? हाँ? तो प्रैक्टिस करो, அப்போ பிராக்டிஸ பண்ணுங்க. बार बार प्रैक्टिस करेंगे அடிக்கடி பிராக்டிஸ பண்ணீங்கன்னா तो पक्का हो जाएगा। அப்போ பக்கா ஆயிடும். और प्रैक्टिस करने के लिए क्या करो? பிறகு பிராக்டிஸ் பண்றதுக்காக என்ன செய்யணும்? इस पुरानी दुनिया से, இந்த பழைய உலகத்திலிருந்து, इस झूठ खंड से, இந்த பொய்யான கண்டத்தில் மேல, इस झूठी दुनिया से, இந்த பொய்யான உலகத்திலிருந்து, झूठी दुनिया के जो भी तुम्हारे संबंध हैं बड़े अजीज, பாபா சொல்றாங்க இந்த பொய்யான உலகத்துல உங்களோட உறவுகள் ரொம்ப க்ளோஸான உறவுகள், मेरा मेरा बच्चा, मेरा बच्चा, मेरा पति, என்னன்னா என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட கணவன், என்னோட கணவன். कैसे छोड़ूं, कैसे ये कि मैं सिलेंडर हो जाऊं, எப்படி உங்களை விடுறது, எப்படி யக்னத்துல சரண்டர் ஆகட்டும், बाप की बन जाऊं, எப்படி பாபாவுக்கு அர்ப்பணம் ஆகுறது. ये मोह लगा हुआ है ना, अटैचमेंट। இந்த பற்று என்றது ஏற்பட்டு இருக்கு இல்லையா, அட்டாச்மெண்ட். बुद्धि डिटैच होती ही नहीं। புத்தி டிட்டாச் ஆகுறதே கிடையாது. तो समझो அப்போ ये இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, सब विनाशी है। இவங்க எல்லாமே விநாசியா இருக்காங்க. ये ऐसा दिन आने वाला है, அப்படிப்பட்ட ஒரு நாள் வர போகுது. सब धोखे दे जाएंगे। எல்லாருமே மோசம் பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. बाप बाप नहीं रहेगा। அப்பா அப்பாக இருக்க மாட்டாங்க. अरे कन्याओं का बाप तो इस जन्म में भी बाप नहीं है। அரே கன்யாக்களுக்கு அப்பா இந்த ஜென்மத்திலயும் அப்பாக்கள் கிடையாது. माँ बाप बच्चों को ठोकर मार के दूसरे घर में फेंक देते हैं, अपने घर में रखते हैं। பாபா சொல்றாங்க அம்மா அப்பா பெண் குழந்தை என்ன செய்யறாங்கன்னா உதைச்சிடுறாங்க. உதைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா மத்தவங்களோட வீட்டுல போட்டுடுறாங்க. போட்டுடுறாங்களா இல்லையா? रोज अखबारों में टीवी में पढ़ते हैं, பலே தினமும் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல டிவில பாக்குறாங்க, படிக்கிறாங்க. पति ने ये कर दिया, पति ने वो कर दिया, पति ने हत्या कर दी, पति ने वो कर दिया, இந்த கணவன் இப்படி செஞ்சா, அப்படி செஞ்சான், கொலை பண்ணிட்டான், छोड़ दिया, तलाक दे दिया। விட்டுட்டான், விவாகரத்தை கொடுத்துட்டான். पढ़ते हैं कि नहीं? படிக்கிறாங்களா இல்லையா? फिर भी ஆனாலும் कन्या की दुर्गति करते हैं कि नहीं? கன்யாவினோட துர்கத்திய பண்றாங்களா இல்லையா? है? कन्या को पूरा वर्षा देते हैं கன்யாக்கு முழுமையா சொத்தை கொடுக்கறாங்களா या लड़कों को देते हैं? இல்லன்னா ஆண் பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முழுமையான சொத்தை கொடுக்கறாங்களா? लड़के के ऊपर मरते हैं माँ बाप या कन्या के ऊपर मरते हैं? இப்போ அந்த ஆண் பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அர்ப்பணம் ஆகுறாங்களா, அவங்களுக்காக இறந்து போகிறாங்களா, இல்லன்னா பெண்களுக்காக இறந்து போகிறாங்களா அப்பா அம்மா? अरे भारत में तो कन्याओं को पेट में ही मार रहे हैं। அரே பாரத்ல கன்யாக்களை வயிறுலயே கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிட்டு இருக்காங்க. तो देखो அப்போ பாருங்க भगवान आके क्या करता है? பகவான் வந்து என்ன செய்யறாங்க? है? माताओं कन्याओं को आगे देता है, மாதா கன்யாக்களை முன்னாடி வைக்கிறாங்க. जिनको संसार ने डुबोया है, யார உலகம் மூழ்க வச்சிடுத்து, अभी भी सबसे जास्ती दुखी हैं। இப்போ கூடயும் எல்லாத்தை விட அதிக துக்கத்துல இருக்காங்க. भगवान आकर के பகவான் வந்து उनको सबसे जास्ती सुखी बनाता है। அவங்கள வந்து எல்லாத்தை விட அதிகம் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறாங்க. क्या प्रश्न था? என்ன क्वेश्चन இருந்தது? है? सर्च लाइट कैसे दें? சர்ச் லைட் எப்படி கொடுக்கறது? तो सर्च लाइट देते समय ஒரு சர்ச் லைட் கொடுக்கற நேரத்துல वो ही 63 जन्म वाले அந்த 63 ஜன்மத்தினர்கள் जिनसे बुद्धि का संबंध जोड़ा है, யார் கூட புத்தியினோட சம்பந்தத்தை இணைச்சிருந்தீங்க, वो प्रैक्टिस पड़ी हुई है कि नहीं? அந்த பிராக்டிஸ் ஏற்பட்டிட்டு இருக்கா இல்லையா? ஏற்பட்டிருக்கா இல்லையா? है? जिनसे जोड़ा है वो अंत समय में
जब महाविनाश महामृत्यु का समय होगा इस सृष्टि का, இப்போ யார் கூட சம்பந்தத்தை இணைச்சிருக்கீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா கடைசி நேரத்துல மகா மரணத்தினோட நேரத்துல तो वो धोखा दे जाएंगे மகாவிநாசம் மகா மரணத்தினோட நேரத்துல அவங்க ஏமாத்திடுவாங்களாம், या दोस्त बनकर रहेंगे, இல்லன்னா நண்பர்களாக இருப்பாங்களாம். सब धोखा दे जाएंगे। எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. एक ही सच्चा भगवान है ஒரே ஒரு உண்மையான பகவானா இருக்காங்க. जो कन्या माताओं को अपनाता है, யாரு கன்யா மாதாக்களை தன்னவங்களாக ஆக்கிக்கிறாங்க, सरेंडर करता है, சரண்டர் பண்ணிக்கிறாங்க, किसी को छोड़ता नहीं है। யாரையும் விடுறது கிடையாது. बच्चे अपने आप छोड़ के चले जाते हैं, குழந்தைகள் தானாவே விட்டுட்டு போயிடுறாங்க. लेकिन भगवान किसी को ஆனா பகவான் யார கூடயும் त्यागता नहीं है। தியாகம் பண்றது கிடையாது. तो ऐसे भगवान को பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட பகவான जो 84 जन्म में भी रहता है யாரு 84 ஜன்மங்கள்ல கூட இருப்பாங்க इस सृष्टि पर, இந்த சிருஷ்டில, उसको ठुकराई दिया அவங்கள கேர் பண்ணாம விட்டுட்டோம். और विधर्मी बापों को பிறகு விதர்மி அப்பாக்களை अपना लिया। தன்னவங்களாக ஆக்கிட்டோம். इसने யாரு? हमने अपनाया ना, நாம தானே தன்னவங்களாக ஆக்கிட்டோம். तो हमको ही फिर उल्टी सीढ़ी चढ़नी पड़ेगी। இப்போ நமக்கு தான் என்ன செய்யணும்னா தலைகீழான படியா ஏற வேண்டியதாக இருக்கும். इसलिए प्रैक्टिस करना है। அதனால பிராக்டிஸ பண்ணணும். क्या प्रैक्टिस करनी है? என்ன பிராக்டிஸ பண்ணணும்? इस दुनिया में सब झूठे हैं, இந்த உலகத்துல எல்லாருமே பொய்யானவங்க. झूठ की दुनिया है। பொய்யான உலகமா இருக்குது. वैराग आना चाहिए। வைராகியம் வரணும். क्या? என்ன? बिनु वैराग विवेक न होई। बिनु वैराग विवेक न होए. நம்ம बिना वैराग के வைராகியம் இல்லாம विवेक माने ज्ञान पैदा नहीं होगा सच्चा। விவேகனா ஞானம், உண்மையான ஞானம் கிடைக்காது. सच्चा ज्ञान माने भगवान की पक्की पहचान प्रैक्टिकल में। உண்மையான ஞானம்னா பகவானினோட பக்கா அந்த அறிமுகம் என்றது கிடைக்காது. नहीं होगी। கிடைக்காது. इसलिए इस दुनिया से वैराग आना चाहिए। அதனாலதான் இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வரணும். उससे प्यार आना चाहिए, அவங்க மேல அன்பு என்றது ஏற்படணும். उससे बुद्धि का अटैचमेंट आना चाहिए, जो அவங்க மேல புத்தியினோட அட்டாச்மெண்ட் என்றது ஏற்படணும். इस सृष्टि पर सदा कायम है। யாரு இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருப்பாங்க? कौन है सदा कायम? யாரு சதா நிலைச்சிருக்க கூடியவர்? एक शिव बाबा। कि शिव बाबा? ஒரு சிவ பாபா இல்லைன்னா சிவ பாபா. शिव बाबा। சிவ பாபா. तो जब एक बार पहचान लिया, இப்போ ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, पक्का पहचान लिया, பக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க, तो सदा काल का बुद्धि योग रखना है அப்போ சதா காலத்துக்காக புத்தியோகத்தை இணைச்சுக்கணுமா? कि बीच में धोखा देकर भाग जाना है। இல்லைன்னா நடுவுல ஏமாத்திட்டு ஓடி போயிடணுமா? दूसरी पार्टियों में विष्णु पार्टियां निकल रही, மத்த பார்ட்டிகள் விஷ்ணு பார்ட்டிகள் எல்லாம் வெளிப்பட்டுட்டு இருக்கு, भाग जाना है, ஓடி போயிடணுமா? है? नहीं। இல்ல, आज्ञाकारी, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவங்க, वफादार, இப்போ நம்பிக்கை கூறியவங்க, फरमानबरदार, ईमानदार बनकर के रहना है। ஆர்டர் எப்படி கிடைக்குதோ அப்படியே நடக்க கூடியவங்க, நேர்மையானவங்களாக இருக்கணும். बाप के संबंध में இப்போ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவங்க நான் அப்பாவினோட அந்த தொடர்புல வச்சுக்கணும். அந்த ஒரு சம்பந்தத்துல இந்த ஒரு குணம் இருக்கணும். वफादार, நம்பிக்கை கூறியவங்கன்னா साजन सजनी के संबंध में காதலன் காதலியினோட உறவுல இருக்கணும். फरमानबरदार, गुरु இப்போ ஆர்டர் கிடைச்ச உடனே டக்குன்னு செய்யற போற இருக்கக்கூடியது, के संबंध में, அது குருவினோட தொடர்புல இருக்கணும். और ईमानदार பிறகு நேர்மையானவங்கன்னா टीचर के संबंध में। டீச்சரினோட உறவுல இருக்கணும்.
ये पक्का पक्का संबंध निभाना है। இந்த பக்கா பக்கா சம்பந்தத்தை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? दुनिया से वैराग करना पड़े, உலகத்திலிருந்து வைராகியத்தை கொண்டு வரணும். दुनिया को त्यागना पड़े। आप मुए, உலகத்தை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன செய்யணும்? நாங்க இறந்து போயிட்டோம்னா मर गई दुनिया। நமக்காக இந்த உலகமே இறந்து போயிடுச்சு.